வணக்கம் guys, welcome back to our channel தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நாங்கள் அங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபிரிட்ஜில் நிற்கிறோம். விண்டர் ஆக்டிவிட்டி செய்ய தான் வந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த விண்டர் ஆக்டிவிட்டி செய்துட்டு இன்றைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்டாக்களோட சேர்ந்து செய்வோம்னு தான் இங்கே வந்துடுறாங்க. என்ன வேறு நண்பர் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். ஆளுக்கு இன்றைக்கு ஷூ எல்லாம் புது ஷூ எல்லாம் போய் வாங்கி 2 பேருக்கும் எல்லாம் வந்துடுறாங்கண்டா விண்டர் ஆக்டிவிட்டி செய்கிறக்காண்டி மெயினாக விண்டர் வந்து 8 வருஷம் எடுக்க ஷூ வந்து இப்போ இந்த கடத்துக்கிறீங்க இதுக்காண்டி. ஓகே, அப்போ எல்லாம் சேஃப். எல்லாரும் சேஃபாக தான் கொண்டது. எல்லாம் க்ளோஸ் எல்லாம் அடிச்சு எல்லாம் ஃபுல்ல மாஸ்டர் தான் கொஞ்சம் பஞ்சு பட்டுன்ற ஆலயம் கொடுத்தா என்ன மாதிரி மாஸ்டர். ஓகே, நீங்கள் கேட்டபடியே குளத்தில் இறங்கியிருக்கோம். ரைட், என்ன விஷயம் என்ன மாதிரியோடு சொல்லி மேலே பார்ப்போம். இன்றைக்கு ஒரு பிரகடனம் ஒளிப்பு போட்டு தான் போடுறது. விண்டர் ஆக்டிவிட்டி வந்து விண்டருக்காக செய்யலாம், சம்மரில் செய்யலாம். இன்றைக்கு வந்து சீசனம் வந்து இன்றைக்கு சூரோட்டத்தை நிப்பாட்டி போட்டு கண்டிப்பாக விண்டர் முடியாக்களெல்லாம் இந்த ஆக்டிவிட்டி இருக்கா செய்து முடிக்க தான் வந்துருக்கிறேன். டிக்கெட்டும் இருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி. என்ன ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கணும்? ஆன்லைனில் எடுக்கணுமா? அங்கே போய் பார்த்துட்டு எடுப்போம். ஓகே, என்ன மாதிரி டிக்கெட் அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, அங்கால மட்டும் வாங்கிக்கிறேன். ஃப்ரெண்டாக்களோட வந்து ஒரு டீப்பிங் செய்வோம்னு வந்தால் முதலே முட்டும் குணமாக போய் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டாங்க. வந்த காரியம் வந்து இப்படியாக போயிட்டு எப்போவுமே நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போய் நடந்துட்டாலும் கிடைச்சிடலாம். சரியான எதிர்பார்ப்போட சூழலாம் வாங்கி வந்து ரிட்டர்னும் பண்ணல என்ன பாக்ஸ் அறிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன 6 மணிக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நான் சாப்பிடுறேன். ஓகே, நாங்கள் நினச்சா முண்டைக்கு வந்து அந்த இடம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியராக போச்சுன்னு சொல்லி ஆனால் தெரியுதா நீ விட மாட்டேன். நாங்கள் வேறு இடத்துல போகணும்னு அப்படியே பார்த்துறாங்க. அதை விட்டுட்டு எங்கேயாவது தொடங்கியாச்சு. அதனுடைய ஃபஸ்ட் டைம் நண்பராக தொடங்கியிருக்கு. வீடியோ வேறு எடுக்கணும் ரீசன் சொல்லிட்டா வீடியோ எடுக்கிற காட்டியாவது வேறு இடத்துல எங்கேயாவது பாருங்க. 6 மணிக்கு புக் பண்ணியிருக்கு. திரும்ப நாங்கள் போயிருக்க சாப்பாடை முடிச்சுக்கணும் தான் வேண்டாம். 6 மணிக்கு வந்து நைட் டைம் இது சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குளிர் கூடுவார் இருக்குது நைட்டு. சாமான் தானே வாங்கியிருக்கேன். எல்லாம் வாங்கி நன்றி இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பயணத்தை வெற்றிகரமாக பிடிக்காமல் வீட்டை போகிற இல்லை. அதான் இந்த முடிவோட மாஸ்டரும் சீசனும் வந்து எடுத்துட்டீங்கன்னா மணியாக தான் இரவு என்ன நல்லா இருக்கும் போல. இல்லை லைட்டெல்லாம் போட்டுருவாங்க. இரவு நல்லா இருக்கு. இது வெளியில் ஒன்றுடா இருக்கு. நான் பெரிய பார்த்து கொண்டு வரேன். நான் எப்பாடா நான் சரக்கு கொண்டு பார்க்குறது. இரவு குளிர் விடுவாரு. வீடியோவில் மாட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க மனசனோட நடக்கணுமா நீங்கள்? ஓ அப்படி போ நின்று கொண்டு போய் நம்ம லிஃப்ட்டில் கண்டிப்பாக இது இல்லாமல் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் கனடா இருந்தோண்டு இது தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால இவ்வளோ விமானம் கட்டவே இல்லை. இல்லை நீங்கள் ஒரு பிரச்சனை நீங்கள் விட்டதை உங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த முறை வந்து அப்படி எல்லாம் இதாண்டு நாங்களும் அதை பழகிக்கொண்டு பிள்ளைகளை நாங்கள் பழகினா பிள்ளைகளுக்கு நாங்களே பழக்கலாம். அப்படின்றது நாங்களும் பழகினா போச்சு மாதம் பிள்ளைகளுக்கு பழகினா போச்சு. எப்படி ரெண்டு பழகினா என்ன சாமான் வாங்குறது. இந்த ஜக்கெட்டுன்னா இருக்க கீவேக்கில் கேட்டு பார்த்தா $700 சட்டிட்டு அது ஜக்கெட் கிட்டத்தட்ட ஒரு $5000-$6000 வேணும் இந்த சாமான் எல்லாம் வாங்குறது. ஒரு ஆள் டிக்கெட்டை போட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு? பாட்டு மறந்து அப்படி சொல். என்ன முகம் சொல்லிக்கப்படுது? என்ன அந்த படலி சூப் அடிக்கல. வடலி சூப். வடலி சூப்பா? யாழ்ப்பாணம். இது கூலா? சூப். சூப் பண்ணா அங்க தான் போவீங்க. வடலி என்று இடத்தை சொல்றேன். ரெஸ்டாரன்ட். சின்ன வேலையா? சின்ன வேலை. முட்டியில எல்லாம் வச்சு வித்தாங்க. ஒரு பெரிய கதை கண்ட ஆள் நான். சனா. அப்போ ஸ்ரீலங்கா போய்க்க சனாட தான் சாப்பாடு கேட்குறோம். சனா எங்க சனாடா? எங்கே சாப்பாடுன்னு கேட்டுவோம். இடமங்க? வடலி வந்து அந்த சிவன் கோயில். இது மேங்கோவா? ஐஸ்கிரீம் வந்து இப்படி இருக்கு. டீசனும் இருக்காது சாப்பிடுவோம். மேங்கோ இல்லை அது மேங்கோ, இது பச்சை. பல்ரா கோயில் மணலில் நாங்கள் நடந்த மாதிரி இது இருக்கு பார்த்தியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு வழியா நாங்கள் அப்படின்னா 2 மணிக்கு வந்துடுறாங்க. 2 மணிக்கு டிக்கெட் எல்லாம் போயிட்டு ஆன்லைனில் புக் பண்ண சொன்னவங்க ஆன்லைன்லேயும் இல்லை, ஃபுல்லாக புக்கிங். பேருந்து நேரம் கவுண்டரில் வந்து கேட்டபடியா 6 மணிக்கு டிக்கெட் தந்து எப்படியா தீசன் சொல்லிட்டான் சரைக்கு தான் போகிறது. சரக்கு வேணும். இது இல்லாத இடத்துலயாவது போய் சரக்கு வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சரைக்கு வந்துருக்கா, இதில் இருக்கா சரைக்கு பார்ப்போம்டா.
இதையாவது சரக்கி அதுலயும் சரக்கி கொண்டிருக்கோம் இதையும் சரக்கு வேண்டாம். அப்ப 6 மணிக்கு 6 மணிக்கு சரியான குளிர். அப்பயும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரக்கி போடுதாண்டா போறேன்னு சொல்லி உங்களை போய் தான் பார்க்கணும். என்ன நல்லா பாடண்டா, கொஞ்சம் குளிர் கூடிக்கொண்டு போகுது. என்ன கட்டத்துல இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா இஞ்சால வாரன்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் ஜாக்கெட்டுகள் சினோசு எல்லாம் போட்டோன்னு வடிவா வாங்கும். சரியான குளிர். இஞ்சால போக இன்னும் குளிர் கூடிடும். மேல போகுது இதுல கவர் பேஜா போட்டு இதான் மேல படம் சொல்லி ஆசை. சரியான ஆனா என்னென்றால் இதுலயும் போய் வருவோம் மயசு போயிடாதோ. இதுல போயிடாது. நாங்க இதுக்கு பிரேக் அடிக்கணும். அது சூப்பரா இருக்கும். அதுல அவன் போற வரத பேர் அவங்க எங்க ஊரா இது வந்து ஒட்ட சொல்ற. இதுல ஒரு கம்பி மாதிரி டைம். ஓ இதான் நான் நினைக்கிறேன் எவ்ரி 2 hours இல்ல 8 PM மட்டும் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் அவையில் வந்து எடுத்துருக்கணும். டைம் தெரியத்தக்கன அதான் அந்த கம்பி வச்சிருக்கல. கொஞ்சம் பிரச்சனை நாளைக்கு. இதுல டீ பண்ண எடுத்தோன்னு வலிக்கிட்டாம ஆளுக்கு ஒரு டீப்பா உள்ளுக்கு சின்ன இல்லாத எடுப்போம். ரெடி ஓகே பயணத்துக்கு வலிக்கிட்டாச்சு கடைசியா. ஓகே வாங்க. சரி ஒரு 5 பேரும் இதுல என்னன்னு போறது? பிடிச்சி கையை பிடிச்சு போகலாம். கதை குறைஞ்சிட்டு கணக்கை யோசிக்கிறீங்களோட யோசிக்கிற ஒன்றும் இல்லை இல்ல இறங்குற பேர் யோசிக்கிறேன். ஆள் வருது எப்படி பின்பலத்தால வர நாங்க பாத்தியா இதை கொண்டு வந்து கேபிள்ல கொழுவி போட்டுருக்க வேண்டியானா? கேபிள்ல கொழுவது இல்லை, கையில வச்சுட்டு இருக்க. சரி அந்த அவன் இருக்கிறான். ஆனா எங்கட இதைத்தான் கொழுவிட்டு போறான். எங்கட இதான் கொழுவிட்டு போறாங்களா? அங்க வந்து அதுலயே டீம் கொழுவி இருக்கு மேற்கனவே. நீ கடைசியாவா என்ன? அப்பதான் நீ எங்களை வீடியோ எடுத்துட்டு வரலாம். இது வந்து இது இவங்க செய்திருக்காங்க, ஐஸ் பண்ணி இருக்காங்க. எது ஏஞ்சலோ இவ்வளவுக்கு இதாகி இருக்குமா? எது இறுகி இருக்குமா? சீமை இந்த மாதிரி வந்திருக்காது. இது நடந்து இறுக்கிட்டாங்க இவங்க. இது செய்யறது ஆனா இப்படி இருக்கு உனக்கு உயரமா. அதுல சினிமா செய்யறது உதால வரைக்கும் விழ மாட்டோம்டா. என்னன்னு இதுக்கால விழ மாட்டோமோ? ஒன்றும் விழ மாட்டோம். ஒன்றும் விழ மாட்டீங்க. ஒன்றும் யோசிக்காங்க தானே. குளிர்றது வர மாட்டேன்னு சொல்லி போட் இல்லாம இதுதான் 4-5 ரொண்டா பிடிச்சு கொண்டு போறாங்க. என்ன டேர்றது சிலாக்க போறடா இதுல. என்ன இப்ப எல்லாம் காதெல்லாம் மூடுறீங்களோடக்கா? ஊறப்பட்ட தூரம்டாப்பா போறது தெரியுமா? ஒரு மாதிரி வந்து டிக்கெட்லாம் எடுத்தோன்னு வலிக்கிட்டாச்சு. இது வந்து ஒக்ஸ்பிரிட்ஜ், அதாவது வந்து எஜெக்ஸுக்கு பக்கத்தில். எஜெக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes தான் இந்த இது வந்து ஓட்டம் உங்களுக்கு காரில். சூப்பரான இடம், சூப்பரான ஃப்ளைஸ் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. டிக்கெட் வந்து உங்களுக்கு டேக்ஸோட வந்து $45 ஒரு ஆளுக்கு. 2 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் வந்து எத்தனை நேரம் நீங்கள் போய் சரிக்கு வரலாம். இந்த டீப்பிங்கு மட்டும் உங்களுக்கு இன்க்ளூடிங் டேக்ஸோட வந்து $45. 2 hours நீங்கள் எத்தனை நேரம் ஏறி வரலாம். இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கடுமையான குளிராக தான் இருக்கு. என்ன எங்கடா போதன்னு வாது சரி ஓகே நான் போறேன் வாங்க. பின்ன யார் போறது? உங்க 3 பேருக்குள்ள சாபு 3 போட்டு பாருங்க. சாபு 3 இல்ல சாபு 4. என்ன இது சாபு 3 சாபு 4 னு தலைங்க. டீசன் நீங்க வச்சிருங்க. நானா? ஐயோ சரி ஓகே. Ready guys? Ready? Listen. You guys ready? Ready? Yeah.
எப்படி இருக்கு முன்னுக்கு இருக்க எப்படி வந்து ஜெஸ்மிதா எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு பயந்து கொண்டா தான் நான் அடுத்த வரக்கூடிய மாதிரி இருக்கின்றேன். இதெல்லாம் அது சொல்லி புரிய வைக்கிற அனுபவம் இல்லை, அனுபவிச்சு பார்க்குற அனுபவம். அனுபவிச்சு வந்தா தானே அதில் எனக்கு ரங்கு மட்டும் ஒரு நெஞ்சடியாக இருக்கும், இறங்க ஏக்க ஓக்கையா இருக்கு. வேற சொன்னால் இவ்வளோ தூரமாக வரதுன்ட்டு இறங்கி முடிய வைக்கிறேன். நீளங்க தான் அது குயிக்காக வந்துட்டு நீளம் காணாதா நல்லா இருந்துச்சு. நான் மண்ணு சூப்பராக இருக்கா. இந்த ஊரை நீ முன்னுக்கு வா, நான் பின்னுக்கு வா. இந்த ஊரை ஓகே பெரிய ஓட்டம் வந்தேன். மாஸ்டர் நீங்கள் 2ஆக இருந்தீங்க ரைட்? 2ஆக இருந்தது. நடுவில் வரைக்குள்ள கொஞ்சம் அந்த டிரெக்ஷன் மாறின வேற. ஓ கால் கொஞ்சம் அங்கால போன பயந்துட்டு நான் நேராக போயிட்டு நீ பயந்துட்டியா? இல்லை எனக்கு ஓகே. எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு திரும்பி அந்த அவங்க அந்த 2 கட்டம் வச்சுக்கிறாங்க கால் முடியும். அப்போ அதுக்குள்ளால வந்து அங்கால டீ போட மாட்டார். அந்த இதுக்கெல்லாம் வருவார் எப்படி திரும்பினாலும். இல்லை கால் முட்டை நான் வெல்கி அடிக்க கணக்குப்பட்டு தாண்டா கணக்குப்பட்டு 2 தாண்டா கட்டாயம். அது கொஞ்சம் என்னண்டா ஒன்று சுற்றிட்டேன்னா சரியா. நாங்கள் 5 பேரும் பிடிச்சோன்னு வந்தபடியா அந்த டிரெக்ஷன் மாற மாட்டார். அங்காலஞ்சால அந்த நடுவில் கட்டுருக்கு தானே. நாங்கள் முன்னால சனாவை இருத்திட்டு அங்கே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்ப்போம் என்ன தனியாக போகிறாங்க. பிறகு நாங்கள் ஒன்றாங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான இது என்ன எல்லாமே இருக்கு. குளிராக எவ்வளோ குளிராக இருந்தாலும் இப்படி வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு பிறகு குளிர் தெரியாமல் இருக்குமே. சேஃப்டி ஷூவுக்கு பிரியோசனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். என்ன சொல்லுங்க மாஸ்டர்? ஏமாற்றத்தோட போயிருந்தோம்னு சொன்னா நித்திரம் வந்துங்க. இந்த முறை என்ன தனித்தனியாக வர போகிறீங்களா என்ன மாதிரியா? இதெல்லாம் கேவல் சுற்றுறபடியா ஓகே இருக்குது. எங்களுக்கு ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கேன். கேவலில் ஒரு இல்லாட்டி இதில் மேலே நடந்து போகிறேன்னு சொன்னால் அவ்வளோ எல்லாம் நல்லா செட்டப்பாக செய்து வச்சு எல்லாம் கிரியேட்டிவ் தான். ஓகே எனக்கு ஒரு அடிச்சது எனக்கு அடிச்சது சின்ன கண்ணுக்குள்ள நான் அப்படியே அடியோட எப்படி சுழண்டுச்சு தெரியுமா? நானும் எப்படி சுழண்டு நீர் சுழண்டு விட்டது. டேய் நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு திரும்ப வந்துக்கிறேன். வேலையை சுற்றிட்டேன்டா, பக்கம் தான். இதில் வந்து விண்டர் டைம்லாம் இந்த விளையாட்டுகள் அனுபவிக்கலாம், மற்றபடி அனுபவிக்கலாம். ரைட் அதான் வேறு உங்கள் 5 பேர் 6 பேர் உண்டா வரையணுமா? இப்போ மாஸ்டர் கொஞ்சம் கதைக்கலாம் நினைக்கிறாரு. ஏன்டா கை ஃபுல்லாக புறாச்சிட்டு சில பேருக்கா போமா பண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு சில பேருக்கா போச்சாரு. இன்றைக்கு 2 மணி தானே பெரிய யோசனை படுத்தணும் முடியாது. கையெல்லாம் இருக்கு, எல்லாம் விளையாடிட்டு எங்களுக்கு 2 hours டைம். விளையாட்டு நல்லா இருக்கு, விளையாடி கொண்டு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா குளிர் தான் கூட வேறு. கையல் புறாய்க்கு ஜாலு பறிஞ்சு எல்லாம் ஃபுல்லாக படைஞ்சிட்டு தொப்பி கிடக்கிறதே தெரியல எனக்கு. தலையில எவ்வளோ நேரம் தொப்பி விடாம தெரியல. இல்லை நாங்கள் என்ன எங்களுக்கு இன்னும் 2 மணி தான் ஃபுல் டைம் இருக்க இடையில சரியான குளிராக போயிட்டு உள்ள இருக்க கோப்பியை இருந்து ஓம பண்ணிட்டு வர போகிறோம். ஓம பண்ணி உள்ள டீ அதில் குடிச்சிட்டு திருப்பி வர போகிறோம். இது மாசத்துக்காண்டி தான் இப்போ போகிறோம். மாசத்துக்கு எல்லாம் வந்துட்டோம்ல. என்ன கையால் குளிர வலிக்கிட்டாள், கை கொஞ்சம் குளிர வலிக்கிட்டோன்னே ஊர்ல நாங்கள் பிடிச்ச கை இந்த கணக்க குளிருக்குள்ள வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஓம பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் உற்சாகமா விளையாடலாம். இதால ஒரு டீம் வந்து இதுல சும்மா அந்த இப்போ பழகிற டீம் வந்து இஞ்சால பக்கம் இருக்குது. அதெல்லாம் இந்த இதுல போய் அதுல சரி கொண்டு வரோம். நாங்களும் செய்யலாம் நினைக்கிறேன்.
இப்போ பழையனா இல்லை சார் இது மணியே இல்லை உங்கள்கிட்ட அடுப்பு கிடக்குறா டேய் இங்கே வேற நல்ல மாணிச்சா எப்படி படுத்துறீங்கன்னு பார்த்தியாகும் அதால போகிறோம் ஆக சின்னவர்கள் இருக்கிற ஃபீலே இல்லை ஆகளுக்கு ஏதோ மணலுக்கு படுத்துருக்க மாதிரி ஊருக்குள்ள இதெல்லாம் இது இவங்கட சாமான் தானே என்ன எல்லாம் இவெண்ட் ஆகுது இல்லையே ஓ ஏய் 2 ஓ உள்ள கொண்டுறான் ரைட் அது இல்லையாண்ணே இடம் ஒன்று படிச்சிருந்தா தான் ஆர்டர் பண்ணல எந்த ஆழத்துக்கே கொண்டே விடுங்க இந்த கால் வேணும் நடக்கிற அவ்வளோ காலத்துக்கு கூட சினிமா கிடக்குது எப்படி 2 நிற்கிது அவர் இந்த லைட்டை பார்த்தியோ அது வந்து இவங்க அங்கேயே உதுகளை எல்லாம் வந்துட்டு எங்கடா மோட்டர் சைக்கிள்களுக்கே வேந்தன் கொண்டாண்டு பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் அதை வச்சு தான் உதவ எடுக்கிறான் டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்த நீ கத்த கார் மாறும் அவையெல்லாம் வயல் ஒரு இவென்ட்கா வந்து ஒரு 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 சைக்கிளுக்கு மட்டும் கொடுக்காம நீ வந்து அவர்ஸ் கணக்கு போட்டு நீங்க எத்தனை நேரம் விளையாடுங்க அந்த அவசரனுக்கு எத்தனை நேரம் விளையாடுங்க ஒரு செஞ்சுட்டு போனால் திருப்தி காண திருப்தி பெற அதால ஐயா இவ்வளவு பேர் இவ்வளவு நைட்ல இவ்வளவு பேர் நிக்கிறாங்களா அது அவசரத்துக்கு தான் கொடுக்கல ஒருக்கா மேல நாங்கள் செய்துட்டு போனோம்னு சொன்னது நாங்களுக்கு ஒரு இது இல்லாதான் இருக்கு உண்மையில இது வந்து எந்த நாளும் வந்து எந்த விண்டருக்கும் இவ்வளவு சுனக வரும் இப்படி வளர்க்கலாம் வந்து இல்லையா நீங்க வேற 2 hours உங்களுக்கு தந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் பருத்து போவீங்க இல்லாட்டி குளிர் தாங்க போவீங்க 2 தவிர நடக்கும் நாங்கள் வந்து இப்ப டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் போமப்பாய் வரோம் ரைட் எங்களோட விளையாடையில சில தினம் இப்ப 3 தினம் சரக்கி விட்டு ஆக்கள் போறீங்க சதத்திலேயும் சரக்குவான் கடைசி நிமிஷத்திலேயும் சரக்கி போட்டுதான் போ கொடுத்த இதுக்கு வந்து பிரயோசனப்படுத்தாம விட மாட்டேன் ரவுண்ட் 2க்கு வலிக்கிட்டாச்சு எடுத்தா பாத்தியா வந்து சுனோ குறை எடுக்க எடுத்தால் தூக்கி தர கை அது கட்டினா இல்ல புதுசா சோப்பு நல்ல ரெட் கூட இந்த மாதிரி இதுல பாக்க எல்லாரும் மேல ஆடுற மாதிரி தான் கிடக்கு எல்லாம் இதுகளோட ஜாக்கெட் இந்த நிக்கிறாங்கள பேர் கருப்பு இதுகளோட விட்டு விட்டா தொங்க நடந்துட்டு விட்டு விட்டா தொங்க வருது பல்லு உரைச்சு போச்சு இதுலதான்டா நான் வந்தேன் இதான் பெரிய குத்துரா கிடக்க இதான் பெரிய குத்துரா கிடக்க தொங்க நடக்க மாதிரி வேணே இதுல நான் வந்தேன் வந்துருக்கலாம் போல ஓகே 2 பேரா போ நீ சரி போ நானும் காயத்ரியும் பாரு நீ தானே வா வா ஒருக்கா போயிட்டுரு இந்த ஊரம் கொஞ்சம் கடுமையான இதாக வந்துட்டோமா நான் பிடிக்க நீ விடு நான் எங்க பிடிக்க நான் ஒன்று பிடிக்கிறதில்ல நான் பிடிக்கிறேன்ல ஓகே You're going with them too? Yeah. You know all of you guys can go together, right? I know, but they want to go as a couple, so we're just decided to go as a... I can hold it here. Sure? Yeah.
டேய் அவன் போனவில்லை. நோ நோ தள்ளிங்க. நோ 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 தள்ளாதீங்க. கால்ல பிடிச்சுக்கோங்க. கால்ல பிடிங்க. அவரோட போய்க்கு நான் காலை விடுறேன். Ready? Yeah. Thank you. வெற்றிகரமாக நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை முடிச்சு கொண்டு இதயத்துல இருக்கிற வருத்தங்களுக்கு வந்து நல்ல சாமான். இதயத்தில் இருக்க வருத்தங்களுக்கு ஏன்னா அங்க இந்த ரங்கைக்கு வந்து இந்த இதய காட்டு துடிப்புகள் எல்லாம் சீரா ஒன்றில் கார் துடிப்பு சீராகவும் இல்லை ஒரே நிற்கின்றேன். காட் பழுதண்டா போயிடும். அது முடிஞ்சுது. காட் பழுதண்டா சரி. நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொன்னால் உண்மையில ஒரு நல்ல ஃபன்னான அப்படியே கொஞ்சம் வந்து அந்த நாள் வந்து இப்போ இரவு நாளைக்கு விடியலும் பேக்க வந்து இந்தியன் எஃபெக்ட் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான நாளாக இருக்கு. ஸ்மூத்தாக இருக்கு நல்ல உண்மையில தான் என்ன சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் கூட சொல்லலாம். என்ன கொஞ்சம் நைட்டாக கொஞ்சம் குளிர் கூட ஒழிக்கிட்டோன்னே குளிர் கூட தான் இப்போ வந்து நாங்கள் ஒன்று தெரியும் உனக்கு நாங்க சறுக்கிறத விட நடக்கிற தூரம் கூட எங்களுக்கு தெரியல. நடக்கிற தூரம் வந்து நடந்து வந்து நாங்க போறோம். அவ்வளவு தூரத்துக்கு போறோம். டீ பாய் கொண்டு வச்சுட்டு நம்ம திருப்ப பார பிளான் இருக்கு அடுத்த டைம் வரல. மின்னர்கள் வேற எங்க வந்து போனோம். பயங்கர ஒரு நான் 8 மணியோட க்ளோஸ் போடாது. இல்ல 8 மணி உங்களுக்கு 2 hours தான் தாரான் டைம் இல்லையா? 9 க்ளோஸ். நான் டீ உள்ளுக்கு வைக்க வலிக்கிட்டேன். ஓகே இதோட க்ளோஸ் பண்ணுறாங்க. 9 க்ளோஸ் எங்களுக்கு 8 மணி வரைக்கும் தந்துருக்கா ஏன்னா அவையில் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக இதோட டீப் தானே இது. டீப் உள்ளுக்கு டீப் இருக்கு. கீழுக்கு ரவர் உண்டு உள்ளுக்கு டீப் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி நான் கண்டெய்னர் இருக்கு இல்லையா எல்லாம் முடியுது. 9 மணியோட எல்லாம் சரி. நாங்கள் ஸ்டோர் பண்ணாட்டி எங்களுடைய ஆக்கள் எடுத்துக்கொண்டே உதுல இருந்தே வளர்க்கக்கூடிய ஆக்கள் இல்லையான்றியா? அதுல இருந்து வலிக்கிறோம். இதுல இருந்தே வளர்க்கி விளையாடி போடுவாங்க. ரூபாய் காசை கொடுத்து உங்க போய் அதான் எல்லாம் உள்ள இடத்துல வச்சிருக்காங்க. அவங்கள அதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணி எல்லாம் இதாண்டி கண்டி எங்களுக்கு தான் பழைய போச்சு. புரிசா என்ன சுனோக்குள்ள பார்த்து நாங்கள் கன்னடத்துல இல்ல வினிபேக் கேல்கரி ரோட் இருக்கு அது அங்கால பக்கம். இது நான் அந்த கீபேக்ல ஒரு கசி ஏக்க அவங்க அப்பதான் அந்த செட்டப் பண்ணணும். அந்த இதால வைப்ரேட்டர் அடிச்சு செட்டப் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். சும்மா அந்த இதுல வளர்க்கல அது தக்காய் தான் இப்போ இதுல வளர்க்கல. அதோ ஒரு இந்த ஐஸ் இதுக்கு வந்துடும். இதான் கொட்டினா அப்புறம் தான் அமர்த்துவாங்க இல்லையா? இது பேருந்து நான் கொஞ்சம் செட்டப் பண்ணி விட்டு விட பேருந்து வலிக்கு வேற உனக்கு சைனிங் ஆயிரும். அப்படியே ஃபுல்லா சைனிங் ஆகணும்னா பேருந்து வந்து ஓகே அதுக்கப்புறம் நீட்டாக வந்துடும் பழக்க. இதோட நாங்கள் காருக்கு போயிட்டு வேணுமா அடுத்த இடம் இதை முடிச்சு கொண்டு வேற எங்கேயும் போகிற பிளான் இருக்காருமா இல்லாட்டி நம்ம வீட்டான துருவா வீட்டான் போகணும். கட்டாயத்தின் பேருக்கு வீட்டை போகணும். ஆனால் இதே உண்மையில நாங்கள் வேற ஒரு ரிசோர்ட் பக்கம் அங்கேயே போய் நின்று செய்துட்டு அங்கேயே ரூம் எடுத்து தங்கி நின்றுட்டு வரணும்னு சொன்னால் இன்னும் நல்ல ஃபன்னாக இருக்கு. வேற லெவலில் இருக்கும். நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். சில பிரச்சனைகள் காரணமாக போகலாம். போயிட்டு அடுத்த டைம் கண்டிப்பாக போவோமா? ஓகே சார். 2 மணித்தியாலத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு HSTயோட $45 ஒரு ஆளுக்கு. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேன்றபடியாக கொஞ்சம் கூடுவா இருக்குது. மற்றபடியா நாளைக்கு $35 போல இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே எல்லாம் சேர்த்து $45 ஒரு ஆளுக்கு. டேக்ஸோட சேர்த்து $45. நாங்களும் எல்லாம் முடிச்சு கொண்டு எங்களோட பயணத்தை வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இதோட எங்களோட வீடியோ நாங்கள் இதில் என்ன பயணம் தீவிர பயணம் நாங்கள் இந்த தீவிர பயண சேனலில் வந்ததை நினச்சி நாங்களும் பெருமைப்படுறோம். உண்மையில சேனல் வளரணும் தான் நாங்களும் கேட்க போறீங்களோட நல்லா தான் இருந்தது. உண்மையாகவே ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். தீவிர பயண சேனல்ல நாங்களும் எங்கட மோத காட்டின நினைச்சு பெருமைப்படுறோம். நன்றி நன்றி. நாங்களும் உங்களையும் வந்து இதுக்கு எங்களோட சேனலுக்கு எடுத்து நாங்கள் இதே மாதிரி கணக்கான வீடியோக்கள் போடணும். உண்மையில ஆசை தான். அடுத்த இடம் நாங்கள் என்ன சொன்னால் அடுத்த இடம் இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அதை இன்னொருத்துக்கு போகிறோம். அதுக்கும் ஒரு நல்ல ஒரு பண்ணான இடமா தான் இருக்கும். உங்களுக்கு நான் சொன்னேன் நான் உங்களோட கன வீடியோ நீங்கள் தவணை மாஸ்டரோட மற்றோட வந்து இதே மாதிரி கன வீடியோக்கள் செய்யணும்னு எனக்கும் ஆசை. கண்டிப்பா போவோம். ஓகே சேனலை நீங்க பாக்குறாங்களும் வந்து பெல் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பெல் பட்டனை தட்டி விடுங்க. பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா
பெல் பட்டனையும் தட்டி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உடனே சந்திப்போம் பாய் see you